காந்தி இடம் மக்கள் சக்தி இருந்தது. ஏன்? யார் கொண்டு வந்தார்கள்? ஒற்றுமையான மக்கள். பிரமாண்டமான தேரை இழுப்பது ஒற்றுமையின் சக்தியே. தேரை எதிர் திசையில் இழுத்தால் என்று யோசித்து பாருங்கள். ஒன்று சேர்ந்த எருமைகள் சிங்கத்தை விரட்டுகின்றன. 6 அறிவில்லா படிக்கத் தெரியாத எருமைகளுக்கு ஒற்றுமை தெரிந்துள்ளது. ஆனால் எமக்கோ நான் சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லி இப்ப ஒரு பாட்டுக்கு போமா என்று யோசிக்கின்றேன். பாபு. நன்றி தவ மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். ஒற்றுமை என்பது ஒரு உணர்வு அல்லது கொள்கை என வரையறுக்கலாம். இதன் மூலம் மக்கள் தாங்கள் ஆபத்தில் அல்லது சிரமத்தில் இருக்கும் சூழ்நிலைகளில் தன் ஆர்வமாகவும் தன்னலமின்றியும் மற்றவர்களுக்கு ஒத்துழைக்கவும் உதவவும் தயாராக உள்ளனர் என்பது ஒரு சிறிய வரவிலக்கணம். இதை எங்கள் கலந்துரையாடலில் நீங்கள் இதை விட மேலதிகமாகவும் கூறலாம். முதலாவதாக ஒரு பாட்டு, ஒற்றுமையாய் வாழ்வதாலே என்ற ஒரு பாடல். சரிதானே? கலைவாணி மாஸ்டர் இருக்கிறா, ஒவ்வொன்றையும் வடிவா காணிக்க நான் படிக்கக்குள்ள கேட்டுக்கொண்டு துவங்குறேன். சரி. மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேயி மஞ்சள் குங்குமம் இழந்தாள். வஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவரை பகைத்து அழிந்தார். சிந்தனையில் இதையெல்லாம் சிறிதேனும் கொள்ளாமல் மனிதரெல்லாம் மந்தமதியால் அறிவு மயங்கி மனம் போனபடி நடக்கலாமோ? அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 21ஆம் தேதி சித்திரை மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணி, மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழங்கி வைப்பார்கள். அத்தோடு தியானத்துக்கு பின்னர் நன்றி, பிரபஞ்ச நன்றியையும் அவரே கூறி வைப்பார். இன்றைய சிறப்பு பேச்சாளர்கள் எமது தளத்தின் தமாநாதன் பாபு சண்முகநாதன் ஐயா இருவரையும் நாங்கள் அழைக்கின்றோம். தலைப்பு வினாவிடை, கொஸ்டின் ஆன்சர்ஸ். அந்த வகையிலே இந்த சொல்லாடல் இடம்பெறும் என நினைக்கின்றேன். இதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். அதோடு இன்றைய நிகழ்வுகள் சரியாக பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கு நிறைவு பெறும். எனக்கு அனைத்து தியானிகளும் உங்களுடைய ஆதரவை தர வேண்டும். நாங்கள் சரியான நேரத்துக்கு முடித்து பழகுதல் சிறந்த ஒரு விடயமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் அதுக்குள்ளே அந்த ஆதரவை தருவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது தியானத்தை வழிநடத்துவதற்காக தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
இன்று 21ஆம் தேதி திங்கட்கிழமை சித்திரை மாதம் 2025ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாய் எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு வசதியாய் இருக்கின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் முதுகு தலை ஆகியவற்றை நிமித்தி இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் தயவு செய்து அதை கழற்றி வைத்திருங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால்பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம், அவற்றை கவனியாது உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து 30 நிமிடங்கள் இசையோடு இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். பிரபஞ்ச நன்றியுடன் நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கும் சிவாமோகன் மாஸ்டர் அவர்களுக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பதாதைகளை வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் இசையை வழங்கிய வனாஜயா மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நீங்களும் இந்த சிறப்பாக தியானத்தை வழிநடத்தியதற்கு அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய பேச்சாளர்கள் திருவாளர் பாபு சண்முகநாதன் ஐயா, திருமதி தமயந்தி சண்முகநாதன் அம்மா இருவரும் சிறிது அறிமுகம் செய்யலாம் என நினைக்கின்றேன். அவர்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம் வினாவிடையில் ஒற்றுமை என்ற தலைப்பிலே பேச வந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த தளத்துக்கு புதியவர்கள் இல்லை. இந்த தளத்தோடு ஒட்டி வேலை செய்கின்ற குடும்ப உறுப்பினர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் சிறப்பாக இந்த ஹைப்பா கோனர்லே நடக்கின்ற தியான நிகழ்வுகளிலேயும், விம்பிள்டன் பார்க்கிலே நடக்கின்ற தியான நிகழ்வுகளிலேயும், வெளிநாடுகளுக்கும் இந்த தியான குழுவினருடன் இணைந்து சென்று தங்களுடைய பாரிய பங்களிப்பை செய்து கொண்டிருப்பவர்கள். நிகழ்ச்சிகளிலையும் தொடர்ச்சியாக தங்களுடைய திறமையான நெறியாள்கைகளை கொடுத்து நல்ல தரமான நிகழ்வுகளை கொடுக்கக்கூடியவர்கள்.
நன்கு சொல்லாற்றல் படைத்தவர்கள் இந்த தளத்திலே தினமும் உதவிகளுக்காக எப்போதும் நாடி நிற்கின்ற இருவரையும் நான் அனைவர் சார்பிலும் அன்புடன் வரவேற்று இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. வாருங்கள் தமாம்மா, வாருங்கள் பாபு ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, 2 பேரும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நன்றி சிவாமோகன். நன்றி. இந்த தளத்திலே நாங்கள் வந்து கதைப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம். வணக்கம். எம்மோடு இருக்கும் 200 பேரும் ஒரு லட்சியத்துக்காக ஒற்றுமையாக கூடியுள்ளோம். அற்புத சக்தி வாய்ந்தவர்களாக இந்த தளத்திலே தியானத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஒற்றுமையே காரணம். உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட சாம்பிராணி புகை போடுங்கள், மந்திரம் சொல்லுங்கள் என்று கூற நான் வரவில்லை. சுயநலத்தை தாண்டி மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பு ஒற்றுமையே உணர்ச்சியாக பிறக்கின்றது. குடும்பத்தை பார்க்கும் போது ஒன்றாக காண்பதே காட்சி என்று கணவன் மனைவியின் ஒற்றுமையை கூறுகின்றது. மனைவிக்கு சுதந்திரம் கொடுத்தலும் ஒரு ஒற்றுமையே, புரிந்து உணர்தலும் ஒரு ஒற்றுமையே. உங்கள் பலம் பிளவே உங்கள் பலவீனம். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அந்த நீராக்கே உள. தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தனது சுற்றத்தை கூவி அழைத்து உண்ணும் அந்த குணம் உடையவர்களுக்கு மட்டுமே உலகில் உயர்வு உண்டு. தேனீக்களை பாருங்கள், எம்மை ஓட வைப்பது அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதால் தான் விரட்டி அடிக்கின்றது. இருந்தாலும் நாம் எதையும் ஒற்றுமையாக இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும். வெறுப்பு, சுயநலம், ஈகோ, விட்டுக்கொடாமை ஒற்றுமையை குறைக்கின்றது. அன்பு, இரக்கம், மரியாதை ஒற்றுமையை கொண்டு வருகின்றது, கூடுதலாக கொண்டு வருகின்றது. விழிகளின் ஒற்றுமை பார்வை, நாசிகளின் ஒற்றுமை சுவாசமாக மாறுகின்றது. கால்களின் ஒற்றுமை நடை, கைகள் ஒற்றுமை செயலாகவும், ஊரின் ஒற்றுமை நலம், சமூக ஒற்றுமை பலம், நாட்டின் ஒற்றுமை வளத்தை தருகின்றது. காந்தி இடம் மக்கள் சக்தி இருந்தது ஏன்? யார் கொண்டு வந்தார்கள்? ஒற்றுமையான மக்கள். பிரமாண்டமான தேரை இழுப்பது ஒற்றுமையின் சக்தியே. தேரை எதிர் திசையில் இழுத்தால் என்று யோசித்து பாருங்கள். ஒன்று சேர்ந்த எருமைகள் சிங்கத்தை விரட்டுகின்றன. 6 அறிவில்லா படிக்க தெரியாத எருமைகளுக்கு ஒற்றுமை தெரிந்துள்ளது. ஆனால் எமக்கோ நான் சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லி இப்போ ஒரு பாட்டுக்கு போமா என்று யோசிக்கின்றேன். பாபு. நன்றி தம மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். ஒற்றுமை என்பது ஒரு உணர்வு அல்லது கொள்கை என வரையறுக்கலாம். இதன் மூலம் மக்கள் தாங்கள் ஆபத்தில் அல்லது சிரமத்தில் இருக்கும் சூழ்நிலைகளில் தன் ஆர்வமாகவும் தன்னலமின்றியும் மற்றவர்களுக்கு ஒத்துழைக்கவும் உதவவும் தயாராக உள்ளனர் என்பது ஒரு சிறிய வரவிலக்கணம். இது எங்கள் கலந்துரையாடலில் நீங்கள் இதை விட மேலதிகமாகவும் கூறலாம். முதலாவதாக ஒரு பாட்டு, ஒற்றுமையாய் வாழ்வதாலே என்ற ஒரு பாடல். சரிதானே? கலைவாணி மாஸ்டர் இருக்கிறா, ஒவ்வொன்றையும் வடிவாக காணிக்கிறோம். நான் படிக்கக்குள்ள கேட்டுக்கொண்டு துவங்குறேன். சரி. மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேயி மஞ்சள் குங்குமம் இழந்தாள். வஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவரை பகைத்து அழிந்தார். சிந்தனையில் இதையெல்லாம் சிறிதேனும் கொள்ளாமல் மனிதரெல்லாம் மந்தமதியால் அறிவு மயங்கி மனம் போனபடி
நடக்கலாமோ? ஆ, ஆம். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. உணர்வோடு ஒன்றியே உருவாகும் பாசமே, அணையாத தீபமாய் சுடர் என்றும் வீசுமே. உணர்வோடு ஒன்றியே உருவாகும் பாசமே, அணையாத தீபமாய் சுடரென்றும் வீசுமே. நெஞ்சில் உண்டான அன்பையே துண்டாடி வம்பையே உறவாக தந்திடும் சில சொல்லை நம்பியே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. துணையின்றி வெண்புறா தனியாக வந்ததே, வனவேடன் வீசிய வலை தன்னில் வீழ்ந்ததே. இனம் யாவும் சேர்ந்துதான் அதை மீட்டு சென்றதே, கதையான போதிலும் கருத்துள்ள பாடமே. வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே, ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. இப்பொழுது நாங்கள் இந்த வினாவுக்கு செல்லாமா தமயந்தி மாஸ்டர்? தமயந்தி, முதலாவது வினாவுக்கு சரியா? முதலாவது வினாவாக நாங்கள் சுருக்கமான ஒரு வினாவைத்தான் தொடக்க இருக்கின்றோம். அதில் உங்கள் கலந்துரையாடலில் நீங்கள் இதை தெரிவிக்கலாம். யூ கேன் மேக்னிஃபை. முதலாவது வினாவாக, உங்கள் வாழ்வில் ஒற்றுமையாக இருந்ததால் சாதித்த ஒரு நல்ல செயல், அது எதுவாம் இருக்கலாம். அது குடும்பத்தில் இருக்கலாம், வேலை செய்யும் இடத்தில் இருக்கலாம், சமூகத்தில் இருக்கலாம். கல்விக்கு சமூக சேவை செய்திருக்கிறீர்கள். எதையாலும் நீங்கள் இதில் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு நல்ல செயல். ஓகே, இதை நான் செய்தேன், இது நன்றாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாருக்கும் கேட்க விருப்பமா இருக்கின்றது. வாருங்கள், தயவு செய்து 3 மேல் வந்தால் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். இப்பொழுது நீங்கள் துவங்கலாம். கரங்களை உயர்த்தி கையை போட்டீங்கள் என்றால் வரதா அம்மா, நீங்க சொல்ல போறீங்களா? அன்மியூட் பண்ணுங்க. ரொம்ப வினா சொல்றேன்னா சொல்லலாம். அதாவது, நீங்கள் வாழ்வில் ஒற்றுமையா இருந்ததால் சாதித்த ஒரு நல்ல செயல். எல்லோருக்கும் வணக்கம். இசையும் கதையும் கொண்டு விட்டார்கள் தம்பதியினர். சாதித்த நல்ல செயல் அது எனக்கு ஒன்றும் நினைவில வருதில்லையே. என்னென்னவோ சாதித்திருக்கலாம், நல்ல செயல்களை செய்திருக்கலாம். அதனால தானே இந்த அளவு காலம் மகிழ்ச்சியாக வாழ முடியுது. அவ என்ன சாதித்த எனக்கு தெரியல, சாதித்திருக்க வேணும். சாதித்தபடியாலே தான் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் இந்த நல்வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார் என்று கூறி மற்றவர்களுக்கு இடத்தை கொடுக்கிறேன். நன்றி. நன்றி அம்மா, நன்றி. ஒற்றுமையா இருந்தபடியால் தான் நீங்க மேரேஜ் லைஃப்ல ஹாப்பியா இருந்தீங்க. அதுதான் I got the point. அந்த விஷயத்துல நீங்கள் சொல்லிக்குள்ளதான் எனக்கு ஞாபகம் வருது.
ஆஹ் எனக்கு நண்பரும் இல்லை பகைவரும் இல்லை என்று நான் சொல்லுறது. நண்பர்கள் நண்பர்கள், பகைவர்களும் நண்பர்கள். இந்த பகை பாராட்டுறது என்னுடைய குணம் அல்ல. யாரும் என்னை பகைத்தாலும் நான் கொஞ்சம் காலம் விட்டுட்டு பிறகு ஹலோ அவாயு என்று கதைச்சு போடுவேன். இதுதான் என் குணம். அப்ப அது நல்ல குணமா இருக்கலாம் என்று எடுத்துக்கொள்ளுங்க. சரியா சொன்னீங்க வராம. என்ன சொன்னா நாங்கள் இந்த ஒற்றுமை என்று சொல்லிக்கலே அதுக்கு ஒரு இன்னொரு மீனிங்க சொன்ன போற அது அன்பு. அதாவது அந்த அன்பு என்பதுதான் ஒற்றுமை என்பதுதான் அந்த இன்னொரு இன்டைரக்ட் மீனிங்கா இருக்கிறபடியால் அது நீங்கள் எல்லோரோடையும் ஒற்றுமையா இருப்பது அன்பா இருப்பதுதான். சரியா சொன்னீங்க, நல்லா இருந்தது. இப்பொழுது நான் கல்யாணி மாஸ்டர் கையை போட்டிருந்தா அப்புறம் நீங்கள் பேச போறீங்களாமா? நீங்களா முதல் போட்டிருந்தீங்க. கல்யாணி கலைவாணி மாஸ்டர், கலைவாணி மாஸ்டர். அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். சதா மாஸ்டர் ப்ளீஸ். சதா மாஸ்டர் இல்ல. அனைவருக்கும் வணக்கம். நல்ல கருத்தை கேட்டிருந்தீர்கள். முதலாவதாக நான் கையை போட்டு அவர் குடும்பத்துக்குள்ளே எடுத்தவரையா நானும் அதை எடுத்தேன். சகோதரர்களுடன் இருக்கிற ஒற்றுமை மிக முக்கியம். அதுவும் நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் குடும்ப வாழ்க்கையில் போன பிறகு எங்கள்ல 8 பேர் நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் போன பிறகு அவர்களுடைய கணவன் மனைவியோடு நாங்கள் இருக்கிற ஒற்றுமையை வளர்த்து கொண்டால் நாங்கள் சந்தோஷமாக எப்பவும் இருக்கலாம். சகோதர குடும்பங்கள் ஏனென்னா குடும்பங்கள் என்று எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மாதிரி திருமணம் செய்து எல்லாம் விட்டால வலிக்கிட்டு போன பிறகு எங்களுக்கு கூடுதலாக திரும்பவும் நாங்கள் அந்த எங்கள் சகோதரர்களோட தான் நாங்கள் கூடுதலாக பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து போன பிறகு. ஆகவே எங்களுக்கு குடும்பம் என்று சொல்லிக்கல எங்களோட பிறந்த போது எங்களுடைய சகோதரர்களோட நாங்கள் எப்படி ஒற்றுமையா இருக்கிறோமோ அதனாலதான் நாங்கள் சந்தோஷமா இருக்க முடிகிறது. அதே போல கணவனுடைய சகோதரர்கள் அவர்களை நாங்கள் எவ்வளவு ஒற்றுமையாக சேர்த்துக் கொள்கிறோமோ அதே போலதான் அவரும் என்னுடைய சகோதரர்களை மதிப்பார். ஆகவே நான் நினைக்கிறேன் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வும் அன்பும் ஒற்றுமையும் ஏற்படுவது இதனால் தான் என்று நான் அவருடைய குடும்பத்தை நடக்க வேண்டும், அவர் என்னுடைய குடும்பத்தை நிம்மதி நடக்க வேண்டும். இதைத்தான் நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். நன்றி. அடுத்து இவர் ஜெர்மனியிலிருந்து இப்பொழுது கலைவாணி மாஸ்டர் தன்னுடைய கருத்தை கூறியிருந்தார். அடுத்து ஜெர்மனியிலிருந்து கிரேசியன் ஜேம்ஸ் ஆல்சன் மாஸ்டரை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்களேன், உங்கள் கருத்தை. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான ஒரு விடயத்தை தொட்டீர்கள். அதாவது ஒருவர் பேச பலர் இணைந்து நிற்கின்ற ஒரு சூழமைவுக்குள்ளே இந்த இணைவிலே நாம் நிற்கின்றோம். ஒரு விடயத்தை சுட்டி காட்டுகின்றேன். நான் ஒரு வீலஃபீல்ட் பங்கினுடைய தொடர்பாளராக 15 ஆண்டுகள் வரை பணியாற்றியவன். அங்கே என்ன நடக்கின்றது என்றால் ஒருவர் வெடித்து சிதறி வந்தாலும் கூட அவரை அமைதியாக ஏற்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த வெடித்து சிதறி வர்றவருக்குள்ளே ஏராளமான கருத்துக்கள் வெளியே வரும். அந்த கருத்துக்களை ஏற்று உள்வாங்கியதனாலே நம்முடைய பங்கு சீராக 15 ஆண்டுகள் இப்பொழுதும் நன்றாக நடக்கிறது. சரியாக நடப்பதற்கு நல்ல வசதியாக இருந்தது. காரணம் ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்தால் நிச்சயமாக அது நல்ல ஒற்றுமை கொண்ட ஒரு நிலையை தரும். நன்றி, வணக்கம். நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். அவர் தன் ஜெர்மனிலிருந்து ஒரு கருத்தை தந்ததா. இப்பொழுது டாக்டர் நவரத்னம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவர் லண்டன்ல இருந்து. வணக்கம் பாபு, உங்களுடைய இசை திறன் நன்றாக இருந்தது, பாட்டு ரசித்தேன். அத்துடன் ஒற்றுமை என்பது நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது ஒற்றுமையாக இருப்பது நன்று. ஆனால் தீய விஷயத்திலே மற்றவர்களுடன் ஒற்றுமையாக இருப்பது கஷ்டம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி இசையில எனக்கு நிறைய ஆர்வம் உண்டு. அதில் பல இசை நிகழ்ச்சிகளை லண்டனிலே நடத்தி வருகிறேன். அதிலே ஒற்றுமையாக இசை ரசிகர்களும் அவர்களும் என்னுடன் ஒற்றுமையாக வேலை செய்யப்படியால் நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி வெற்றி கண்டுள்ளேன். 27ஆம் தேதியும் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறேன். அதிலே பலர் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று கூறி இந்த ஒற்றுமையால் நல்ல நன்மை பெறுது. நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கூறிக்கொண்டு வருகின்றேன்.
வணக்கம். நன்றி மாஸ்டர். இப்பொழுது ஆனந்தி பாலதாசன் கனடாவிலிருந்து நீங்கள் கூறுங்கள், உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். நான் முதலாக சொல்லுவது ஒற்றுமைக்கு உதாரணம் இந்த தியானத்தளம். சும்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயோ சகோதரங்களுக்குள்ளேயோ அதெல்லாம் நார்மலா ஒற்றுமையா இருக்கிறது, அது அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறது, அது எல்லாம் இருக்கிறது. ஆனா இந்த தியானத்தளத்துல ஒருவருக்கும் அநேகமா ஒருவரையும் தெரியாது. ஸ்பெஷலி எனக்கு உங்களை ஒருவரையும் தெரியாது, நேர தெரியாது, நேர தெரியாது. ஆக எனக்கு இதுல தெரிஞ்ச ஆக்களண்டா இதுல எல்லாருலயும் ஒருவரையும் தெரியாது. கலவாணியும் தெரியும், என்ற பேட்ச்மேட்ன்றபடியா தெரியும். மற்றபடி ஒருவரையும் தெரியாது. சதா மாஸ்டர், தமயந்தி மாஸ்டர், 2 தமயந்தி மாஸ்டர், பாபு மாஸ்டர், ஜெகநாதன் மாஸ்டர், டாக்டர் நவரட்னம் மாஸ்டர், ஒருவரையும் எனக்கு நேர தெரியாது. ஆனா நாங்க இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம், அதுதான் முக்கியம். தெரிஞ்சு ஒற்றுமையா இருக்கிறது அது சாதாரண வாழ்க்கையில நடக்கிறது. ஆனா இப்படி ஒரு தியானத்தலத்துல நாங்க ஒருவர் தெரியாம இவ்வளவு ஒற்றுமையாக இவ்வளவு இந்த தியானத்தலத்தை வடிவா நடத்தி கொண்டு போறோம்ன்றது அதுதான் பெரிய மேன்மை. நான் இதைத்தான் முதலாக சொல்லுவேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர். ஒரு முக்கியமான ஒரு கோணத்தில் நீங்கள் பார்த்திருக்கீங்க. அந்த கோணம் இந்த முக்கியமான ஒரு கோணம், நாங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய கோணம் தான். மிகவும் அழகான ஒரு இந்த கருத்தை கூறினீர்கள். மிகவும் நன்றி அம்மா. இப்பொழுது மீனாபி அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் தமயந்தி மாஸ்டர், நாதன் மாஸ்டர். 2 பேரும் ஏதோ அடிச்சு பிடிச்சு வர நான் நினைச்சேன் ஒரு 1/2 மணித்தியாலம் 3/4 மணித்தியாலம் போகுது. புத்திசாலிகள் 2 பேரும், நல்ல புத்திசாலிகள். சூடன் ஸ்வீட்டா விஷயத்தை சொல்லிட்டு அப்படியே எல்லாருடையும் ஒப்பீனியன் கேட்க விட்டுட்டீங்க. கட்டிக்காரர். நல்லா இருந்தது. உண்மையா சோட்டா இருந்தாலும் விஷயம் நல்லா இருந்தது. நீங்க முந்தி பாடி இருக்கிறீங்க போல நாதன் மாஸ்டர், அருமையா இருந்தது. உங்களோட பாட்டு நல்லா சூப்பரா இருந்தது. மிக்க நன்றி. நான் உண்மையிலே 9 மணிக்கு எனக்கு இருக்குது குலரட்னம் மாஸ்டர் ஷூவும், அதுக்கு போக டைம் பெற எனக்கு எப்படியும் இதுல பங்கு பெற்ற வேணும் என்று நினைச்சு கொண்டிருந்தேன்னா நீங்க எளியே எனக்கு டைம் தந்துட்டீங்க. மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றி மீனா. நீங்கள் கொள்ளாற்று மாஸ்டர்ல கலந்து கொள்ளுங்கள். உண்மையில நீங்கள் போகும்போது சொல்றேன், நாங்கள் 3 கேள்விகள் மாத்திரம்தான் வச்சுக்கிறோம். ஏனென்றால் கலந்துரையாடல நாங்கள் எல்லாரையும் உள்ளுக்கு கொண்டு வேண்டுதான் விரும்பி இருந்தோம். இப்பொழுது பார்க்க போனால் 2 கேள்விக்கு மேல் போக முடியாது போல இருக்கிறது. கலந்துரையாடலை பார்க்கும் பொழுது எல்லோரும். ஜெகநாதன் மாஸ்டர் நீங்கள் வாங்க, அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் இந்த ஒற்றுமை அன்பு என்ற வேர்டை திரும்பி சொன்னா போல அப்படி நடக்கிறோமா என்பதுதான் எனக்கு கேள்வி. என்னோட சொன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்பு என்பது ஒரு விளைவு. அதுக்கு நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறது காரண விளைவு என்று பார்த்தா, அப்ப ஒற்றுமையா தான் நாங்கள் சொல்றோம் என்ன, நல்லிணக்கம் என்று. அதுதான் அந்த மீனிங். அப்ப நல்லிணக்கம் வேண்டா என்ன, கருத்து வேறுபாடு இல்லை. இப்போ ஒரு உதாரணமா சொல்ல போனா, இந்த லாங் வீக்கெண்ட் வருது. அப்ப ஹஸ்பண்ட் சொல்லுவார் வைஃபுக்கு என்னுடைய பேரண்ட்ஸ் விட்டா போகணும்னு சொல்லி. அப்ப அவருடைய அகமும் புறமும் அப்புறம் உள்ளுக்குள்ள நினைக்கிறதும் வெளியில நடக்கிறதும் ஒன்றா போகுது. வைஃப் சொல்றா இல்ல எங்கட ஃபாதர் விட்ட பேரண்ட்ஸ் விட்ட போகணும். அப்ப அவ ஓகே உங்களோட பேரண்ட்ஸ் விட்ட போகணும்னு சொன்னா நல்லிணக்கம். அதான் உதாரணம். அதாவது நாங்க எந்த விஷயத்தையும் யோசிக்கல, வெளியில நடக்கிறதோட அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லி கொண்டு வரேன். இப்ப தொடர்பாக்கணும்னு சொல்லி அதே இப்ப அது ஒருவருடைய வேண்டும்னா மற்றவரும் அதே மாதிரி தான் எண்ணணும். இதைத்தான் சிம்பிள் ஒழிய மற்றது இந்த ஜேம்ஸ் மாஸ்டர் சொன்ன கோபத்துல இருக்கிற கையாளுறது அது வேற விஷயம். அதுக்கு நான் சொல்றேன், கோபத்துல இருக்கிறவங்க எங்களுக்கு சொல்லுவார்கள் சுவிசைட் எடுத்துட்டு வர வைக்கி எக்ரிமெண்ட் ஓடோதுன்னு சொல்லி. எக்ரிமெண்ட் ஓடோதுன்னு சொன்னா கோபத்தில் என்ன சொன்னா ஓகே ஐ கேன் டூ இட் செய்யலாம்னு சொன்னா கோபம் தணிஞ்சிடும். அதுக்கு பிறகுதான் அவர் ஹேண்டில் பண்ணலாம். அப்ப அது ஒரு வேற டெக்னிக். அதோடு மற்றவருடைய கருத்தையும் கேட்போம். நன்றி. வசந்தா மாதவன். நன்றி ஜெகா மாஸ்டர். இந்த வசந்தா மாதவனை அன்புடன் அழைக்கின்றனமா, வாருங்கள். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நீங்க வழக்கமாக செய்யற மாதிரி 2 பேரும் மிகவும் அருமையா செய்தீங்க. ஆனா வேலை ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க. அந்த அவ சொன்ன மாதிரி இவ்வளவு கெதியா நீங்க முடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதான் எனக்கு ஒரே இதா இருந்தது. பாட்டு நீங்க அழகாக பாடுவீங்கள், நடுக பாடுற நீங்க தானே, நன்றாக இருந்தது. எல்லாம் நல்லா. நான் சொல்லுவேன், இந்த ஒற்றுமையை பற்றி சொல்லிக்க, ஒற்றுமை தான் உயர்வு தரும். எப்பவும் எங்கேயும் ஒற்றுமையா இருந்தா எல்லாம் வெற்றியாத்தான் முடியும். அப்ப அதோட நாங்க பொறுமையாயும் இருக்கணும். கோபம் விரைக்க சத்தம் போடக்கூடாது, பேசாம இருந்துடணும்.
வீட்டிலேயும் சரி வெளியிலேயும் சரி எங்கே இருந்தாலும் கோபம் இருக்க பேசாம இருக்கணும். மௌனமா இருந்தா எவ்வளவோ நல்லம். மற்றபடி எல்லாம் நன்றாக நடந்தது. மிக்க நன்றி, மகிழ்ச்சி. திரும்பவும் வந்து சொல்லுங்க இத மாதிரி எல்லாம். நன்றி. நன்றி வசந்த் நாங்க மாஸ்டர். இன்னும் ஷோர்ட்டா இன்னும் ஷோர்ட்டா முடிச்ச நாங்க ஏன்னு சொன்னா உங்களோட கருத்து தான் எங்களுக்கு முக்கியம். கேள்வி பதில் தான் இந்த இது question and answers. Yes, கொஸ்டின் yes. ஆன்சர். அப்ப உங்கள்ட்ட தான் டைமை தர வேணும். அதுக்காக கொஞ்சம் இதை சொல்லி இதுதான் என்று சொல்லிட்டு முடிச்சிருந்தாங்க. சாரி, சும்மா நாங்க உங்களை எதிர்பார்த்தேன். நன்றி நன்றி. நன்றி நன்றி மாஸ்டர். இப்பொழுது வசந்தராஜ் சிட்னி ஆஸ்திரேலியால இருந்து வந்து உங்கள் கருத்தை கூறுங்கள். வசந்தராஜ் மாஸ்டர். மிகவும் முக்கியமா நான் சொல்லக்கூடியது என்னென்று சொன்னால், விட்டு கொடுப்பதனால் நாங்கள் கெட்டு போவதில்லை. நாங்கள் எப்பொழுதும் ஒற்றுமை எவ்வளவுக்கு இருக்கோ அவ்வளவுக்கு சந்தோஷம் பெருகும், அன்பும் பெருகும். அது இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே எத்தனையோ துன்பங்களால நாங்கள் வாடி போவோம். ஆனால் மட்டும் ஒற்றுமை மிக முக்கியம். அதுவும் சமூக ஒற்றுமை முக்கியமா. முதல் குடும்ப ஒற்றுமை. அடுத்தது பிள்ளைகள் ஒற்றுமை இல்லாம போனாலும் பிள்ளைகளை தேடி போகணும். தேடி போய் என்ன காரணம் என்று சொல்லி அவர்களுக்கு கேள்வியின் ஞானத்தினாலே நாங்கள் விளங்கப்படுத்த வேணும். அந்த மிக முக்கியம் அது. ரெண்டாவது, அடுத்தது சகோதர ஒற்றுமை. அதுக்கப்புறம் சமூக ஒற்றுமை. சமூக ஒற்றுமையால கூடிய நாங்கள் இவரை பற்றியும் புறஞ்சொல்லாமல் நாங்கள் முடிந்த அளவுக்கு நாங்கள் சமூக ஒற்றுமைக்காக பாடுபடுவோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் எங்களுக்கு பல திறன்கள் விளையும், எங்களுடைய பண்புகள் கூடும், எங்களுடைய வருத்தங்களும் குறையும் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தவங்க நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வசந்தராஜ் மாஸ்டர். முதலாவது கேள்வி மன்னிக்கணும், ராஜேஷ் பாலா மாஸ்டர் நீங்கள் வாங்க. பாபு ரெண்டாவது கேள்வியை சொல்ல அவ ஆயத்தப்படுத்த ராஜேஷ் மாஸ்டர் விடலாம். ரெண்டாவது கேள்வி சுருக்கமான கேள்விதான். ராஜேஷ் பாலா மாஸ்டர் 1 minute ப்ளீஸ். ஒற்றுமையை பொதுவாக எப்படி நாம் வளர்த்து கொள்ளலாம்? உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களை நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு வகையாக நீங்கள் ஆட்கொள்வீர்கள். இதை நாங்கள் உங்களை கேட்க விரும்புகின்றோம். அதாவது ஒற்றுமையை பொதுவாக எப்படி நாம் வளர்த்து கொள்ளலாம். நன்றி. ராஜேஷ் பாலா மாஸ்டர் வாங்க. வணக்கம் எல்லோருக்கும். முதலாவது கேள்விக்கு மறுமொழியா, ரெண்டாவது கேள்விக்கு மறுமொழியா? முதலாவது கேள்விக்கு நான் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கதையை சொல்லணும். ப்ளீஸ். இந்த தமிழ் ரெஃப்யூஜிஸ் 83 ரயட்ஸுக்கு பிறகு இங்க நிறைய வந்தாங்க. வந்த ரெஃப்யூஜிகளுக்கு இருக்க இடம் இல்லை. அப்ப ஆச்சுவே டெம்பிள் கட்டி கொண்டிருந்தாங்க. அப்ப அங்க பையன்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பிகாஸ் ஐ வாஸ் த ஆர்கனைசர், chairperson for the organization. அப்ப நான் கொஞ்சம் எம்பியிலையும் கூட்டிக் கொண்டு போனேன். அவைக்கு இட்ஸ் கோயிங் டு பி crowded, அதாவது நிறைய பேர் வர போறாங்கன்னு அவங்களுக்கு விளங்கிட்டுது. அப்ப நான் ஒரு லேபர் பார்ட்டி மெம்பராக தான் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறேன். லேபர் பார்ட்டி ஆக்கள் தான் அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டில இருக்கணும். ஆனாவே சொல்லிச்சுன்னா தமிழருக்கு உதவி செய்யக்கு அது தமிழ் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷனாக தான் இருக்க வேணும். ஸோ யூ ஹேவ் டு டூ சம்திங். அப்ப உங்க இருந்த 5 ஆர்கனைசேஷன்லையும் அவங்க வந்தாங்க, தங்களா வந்தாங்க கேள்விப்பட்டு. முதலாவது வந்தது EPRL. அப்படி எல்லாரும் சேர்ந்தாங்க. அக்கா நாங்களெல்லாம் வர மாட்டோம். எனக்கு பயம் வந்துட்டது. ஏனென்றால் ஐ எம் நாட் இன் டு தட் பொலிட்டிக்ஸ். இப்போ நான் என்ன சண்டை பிடிக்காம இருந்தால் தான் நான் மூமெண்ட்டு, இல்லையென்றால் துரத்தி விட்டுருவேன்னு சொன்னேன். அவங்களுக்கு தெரியும் நான் விட மாட்டேன்னு. So we set up an organization. Management committee was completely with Tamil people and a few, not completely, 80% Tamil people, 20% councils and GLC. எல்லாரும் இருந்தது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 5 ஆர்கனைசேஷனுக்கு தலைவியா இருக்கிறதுக்கு பொறுமை இருக்க வேணும். ஆனா நான் அவங்களுக்கு சொன்னது, நாங்க ஒற்றுமையா இல்லையாண்டா இந்த இளம் தலைமுறை நாடற்றவர்களாக வந்திருக்கிறார்கள், வீடற்றவர்களாக அலைய போறாங்க. ஆனா உங்கள் மனமும் தந்திருக்கிறாங்க. ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் டுகெதர் வித் மீ. அப்போ அந்த ஒற்றுமையால தான் ஹவுசிங் அசோசியேஷன் செட்டப் பண்ணது. இன்றைக்கு மில்லியன் எடுக்கிற ஒரு ஆர்கனைசேஷனா வந்திருக்குது. ஆறு உண்டாக்குனதுன்றே தெரியாது. ஆறு இந்த ஹவுசிங் அசோசியேஷனுக்கு போனோன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. தமிழ் ஆர்கனைசேஷன் ஒன்று மெரையில் என்னோட. பிகாஸ் ஆஸ் அ லேபர் பார்ட்டி பர்சன் ஐ ஹேட் டு மீட் கென் லிவிங்ஸ்டோன் and people like that and many MPs from various organizations. அவங்களுக்கு தெரியாது. அவங்க மூஞ்சி நோட்டி கொண்டு இருப்பாங்க. பிகாஸ் they are fight already competing each other, who is going to be the leader. நான் சொன்னேன், தம்பி நாங்கள் அவங்க அமைதியா இருக்கிறோம், அங்க இவ்வளவு பாடுபடுதுகள் வர்றதுகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கணும்.
அந்த ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன் பாருங்க ஒற்றுமை மந்தத்தில் இருக்கணும். நான் மனித உரிமைவாதி. நான் என்ற வேலை I was an officer in GLC. I gave up my job to work for my Tamil people. பின்ன எந்த குழந்தைகள் 3 பேரும் வேலையை விட போறோம்னு சொல்ல, அம்மா how are you going to manage? It's only a few months, Kunju. We will manage. யோசிச்சு பாருங்க Kunju, thousands of people have nowhere to go. அப்ப இதுல ஒற்றுமை யார்கிட்ட வந்துன்னு பாருங்க. ஒற்றுமை ஸ்டார்ட் ஃப்ரம் ஒரு ஆள் சொன்னார் இல்லையா, ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். complete support of our Subramaniam and the children to my work. And the ஒற்றுமை வந்தது லேபர் பார்ட்டியில. will they supposed to be the terrorist or something like that தொடங்கி அதெல்லாம் ஷட் அப் ஆக்கியாச்சு. அது ஒழுங்க வர்றது. அப்போ ஒற்றுமை என்றது நாங்கள் டொலரன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்றதுல ஆரம்பிக்குது, மனிதம் என்றதுல ஆரம்பிக்குது. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸா இருந்தாலும் சரி, பிகாஸ் யூ ஹாவ் so much understanding and knowledge இருக்குது each others. அதெல்லாவற்றை நாங்க பண்ணால் ஒரு இடத்துல எல்லாத்தையும் சேர்த்தெடுத்தா எவ்வளவோ நாங்கள் செய்திருக்கலாம்ன்றதுக்கு இன்றைக்கு பிரம்மாண்டமா இருக்கிறது தமிழ் ஹவுசிங் அசோசியேஷன். தமிழ் ரெஃப்யூஜி அது இல்லை, இப்ப தமிழ் ஹவுசிங் அசோசியேஷன் எத்தனை பேர் வேலை கொடுக்கணும், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஐ நீட். அதுக்கெல்லாம் ஆரம்பிச்சது அன்பு, நேசம், அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது பெருமை. நாங்கள் தமிழாக்கள் மூஞ்சி நீட்டி கொண்டிருந்தால் இதெல்லாம் சத்தப்பட போட போது நாங்கள் அதுல பெருமை, இதுல பெருமை காட்டுறோம். கல்லோன்றாத காலத்தை முன்றோண்டி மூத்த தமிழ் விளக்கதை கதைக்காதேங்க, என்னோட வந்து பேசாம உதவி செய்யுங்கன்னா அவங்கெல்லாம் யங் படியங்கள் இல்லை அந்த ஆர்கனைசேஷன்ஸ். அதுதான் என்னை பொறுத்த அளவில் ஒற்றுமை. இன்னொரு உதாரணம் சொல்றேன். 70s எங்க இருந்தவைக்கு தெரிய வேணும் இந்த ரேசிசம் அப்படி இருந்தது. அப்ப நிறைய போராட்டங்கள் நடந்தது. அது விளையா பீச் என்றவர் எங்களுக்காக செத்தது சாக்கட்டப்பட்டவர் இந்த ரயட்ஸ்ல, சவுத்தோல் ரயட்ஸ்ல. அதுக்கு பிறகுதான் இந்த கம்யூனிட்டி ஆன் த ஹோல், பிரிட்டிஷ் கம்யூனிட்டி ஆன் த ஹோல், அது ப்ரோக்ரஸிவ் வாக்கெல்லாம் ஒற்றுமையாகித்தான் இன்றைக்கு பாருங்க. நாங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஃபார் எத்னிக் மைனாரிட்டி என்ற பேர் இங்கிலாந்துக்கு இருக்கு. 300 லாங்குவேஜ் பேசுறாங்க, லண்டன்ல மட்டும் இருக்கிறாங்க. இந்த ஹை நம்பர் ஆஃப் மிக்ஸ் மேரேஜஸ் இந்த பிளானட் இன் லண்டன். இதெல்லாம் ஒற்றுமையில வருது, மனித மன்றத்துல வருது, அன்புல வருது. நீங்க சொல்லியிருக்கிறீங்க வந்திருந்த நீங்கள் அன்புலதான் ஆரம்பிக்குது. அது கல்யாணமா இருந்தானே, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸா இருந்தானே, நெக்ஸ்ட் நெய்பர்ஸா இருந்தானே, அடுத்த இனமா இருந்தானே, ஒற்றுமை இருந்தால் we will do very well. நன்றி, சந்தர்ப்பம் தந்தது. தேங்க்யூ ராஜேஷ் பாலா மாஸ்டர். நான் இதைத்தான் உங்களிடம் எதிர்பார்த்தேன். என்றால் அந்த சமூகத்தில் நீங்கள் சேவை செய்திருக்கின்றீர்கள். அதே மாதிரி டோனி பென் நாட்களை நீங்கள் நிச்சயமாக சந்தித்துவீர்கள். அவர்கள் எல்லாம் எங்கள் சமூகத்துக்கு உதவி செய்த பொலிட்டீஷியன்ஸ். மிக்க நன்றி உங்களுக்கு. பஞ்சத்திர மாஸ்டர், நீங்கள் முதலாவது கேள்விக்குத்தானே மறுமொழி சொல்ல வந்திருக்கிறீர்கள்? இல்ல, இரண்டாவது கேள்வி போகுது. பஞ்சத்திர மாஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. நீங்க முதலாவது கேள்விக்கா மாஸ்டர்? அதாவது முதலாவது கேள்விக்கு தானே வந்திருக்கிறேன். அப்ப இருந்து கல்யாணி மாஸ்டரை விட்டுட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். கல்யாணி மாஸ்டர், 2வது கேள்விக்கு திரும்ப சொல்றேன். ஒற்றுமையை பொதுவாக நாங்கள் எப்படி வளர்த்துக் கொள்ளலாம்? 2வது கேள்வியாக நீங்க கேட்டது ஒற்றுமையை எப்படி வளர்த்து கொள்ளலாம் என்றது. நான் அதே குடும்பத்துக்குள்ளேயே நான் நிற்கிறேன். அதாவது முதலில் குடும்பத்துக்குள்ளேயே ஒற்றுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இப்ப நான் கையாளும் ஒரு தந்திரம், நான் எந்த குடும்பத்துக்கு எந்த அம்மாட்ட போறேன்னு கேட்காமல் அவர்கிட்ட அம்மாட்ட போறேன். இப்ப நான் 2 மாசம் சொன்னது போல நான் கேட்கல எந்த அம்மாட்ட போவோம்ண்டேன்னு சொல்லாமல் நான் மாறி கேட்பேன். அவர் உங்களுடைய அம்மா விட்ட போவோம்ண்டு. அப்ப அவர் என்ன செய்வார், இல்ல உங்களுடைய அம்மாட்ட போவோம்னு சொல்லுவார். அது அப்படி ஒரு தந்திரத்தோட நான் 2 குடும்பத்துக்கு முன்னையில வளர்த்தேன். நான் எப்பொழுதும் அவற்ற குடும்பத்துக்கு கேட்டு காசு அனுப்புவேன். அப்படி என்று செய்யக்குள்ளதான் அவர் என்னுடைய குடும்பத்துக்கு என்ன தேவை என்றாலும் அதை கேட்டு செய்வார் என்று. அப்படித்தான் ஒற்றுமையை நான் வளர்த்து கொண்டேன். அதே போல இந்த குறைவை மற்றவர்களிடம் சொல்லாம, குறைய ஒரு ஆளுடைய குறைய இன்னொருவருக்கு சொல்லாம, நாங்க கூட்டு குடும்பமா இருந்த நாங்கள் என் கணவருடைய சகோதரர்களோட அப்படி இருக்கும் பொழுது ஒருவருடைய குறைய மற்றவருக்கு சொல்லாமல் அவருடைய நிறைவை மட்டும் மற்றவர்களுக்கு சொல்லிக்கல இந்த ஒற்றுமையை வளர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று இது என்னுடைய கருத்தாக வைக்கிறேன். நன்றி.
நன்றி கல்யாணி மாதம். நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. என்னுடைய மூத்த மகள் சிறுவயதில் இருந்த போது ஏதாவது ஒன்றை கடுத்தால் அது வேண்டாம் வேண்டுவாள். ஆனால் அது இன்னொன்றுதான் வேணும்னு சொல்லுவாள். ஆனால் அப்ப என்ன செய்யறது? காலமா நர்சரிக்கு கூட்டின்னு போய் வழி கிடைக்கல 2 சட்டை, சிவப்பு சட்டை பச்சை சட்டைன்னு சொல்லுங்களேன். அதை வச்சுக்கொண்டு அப்ப நான் என்ன செய்வேன்னு சொன்னா 2 கையும் காட்டிக்கொண்டு இது வேணுமோ இது வேணுமோ, டூ யூ லைக் திஸ், டூ யூ லைக் திஸ் என்று கேட்டா இதை டச் பண்ணி காட்டுவா. அப்ப பிரச்சனை தீர்ந்தது எனக்கு. இல்ல தனியுண்ட காட்டினா அது பிரச்சனை, எந்த சட்டை போடுறது பெரிய பிரச்சனை. அது மாதிரி. அதை விட இன்னொரு என்னுடைய நண்பன் இருந்தவன், அவனும் இப்படித்தான் பாக்குக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு செல்வான். ஆனால் அவன் பாக்கிலே விளையாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கொண்டு இருப்பான். இவன் என்ன செய்வான் என்று சொன்னால் வீட்டுக்கு போற பக்கம் போகாமல் மற்ற பக்கம் திரும்பி போனா இவன் ஆப்போசிட் சைடு போவான். அதாவது அவன் வீட்டையே வந்து சேர்ந்துருவாங்க. அது மாதிரி கணக்க சந்தர்ப்பங்கள் இருக்குது. நன்றி நன்றி மாஸ்டர் கல்யாணி மாஸ்டர். இப்பொழுது பஞ்சாட்சர மாஸ்டரை அன்புடன் அழைக்கின்றேன். சொல்லுங்க மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். 2வது கேள்வி, ஒற்றுமையை எப்படி நாம் வளர்த்துக் கொள்ளலாம் கேள்வி. இது ஒரு பொதுவான கேள்வி என்றபடியால் இதுக்கு வந்திருக்கின்றேன். ஒற்றுமை வளர்ப்பதற்கு நாங்கள் அநேகமாக விட்டு கொடுக்கணும். அப்போ ஒரு டிஃபரன்ஸ் வரைக்கும் விட்டு கொடுத்தால் அது ஒற்றுமை வந்துடும். விட்டு கொடுக்க வேணும்னால் அந்த விட்டு கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் விட்டு கொடுக்க இல்லாத இப்போ ஒரு அன்பு வேணும். இந்த அன்பு அதுல அந்த விட்டு கொடுக்கிறவர்களுக்குள்ளே ஒரு அன்பு இருக்க வேணும். அப்ப அந்த அன்பு இருக்க வேணும் என்று சொன்னால் அந்த அவையின் பழக்க வழக்கங்கள் அன்பு இருக்கும். ஆனா அந்த பழக்க வழக்கங்கள் கோபம் பொறாம வரைக்கும் அந்த அன்பு கொஞ்சம் குறைய பார்க்கும். அப்ப இப்படியான நல்ல குணங்களோட இருந்தால்தான் இந்த விட்டு கொடுக்குற அதான் ஒற்றுமையா விட்டு கொடுக்காத உங்களோட 2வது கேள்வி, நாம் எப்படி நாங்கள் ஒற்றுமையை வளர்த்து கொள்ளலாம்ன்றதுக்கு சரி வருது. எங்களோட தியானத்துல சொல்லப்படுற விடயங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதுக்காகவும் சொல்ற மாதிரியும் தெரிகிறது. நன்றி உங்களோட கேள்விக்கு. முதல் கேள்வி நல்ல கேள்வி, அது பர்சனல் கேள்வியா இருந்தது. இது 2வது கேள்வி பொதுவான கேள்வி. நன்றி, வணக்கம். நன்றி மாஸ்டர். நன்றி மாஸ்டர். இப்பொழுது தமயந்தி சிங்காரவடிவு நீங்கள் வாங்கம்மா, உங்களோட கருத்தை கொடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். 2வது கேள்விக்கு ஒற்றுமையை எப்படி வளர்த்து கொள்ளலாம்ன்றதுக்காக வந்திருக்கிறேன். என்ன ஒற்றுமையை வளர்த்து கொள்றேன்டா, இப்ப நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்குள்ள எல்லாரும் வித்தியாசமான ஃபேமிலியில இருந்து வருவினோம் எங்களுக்கு. அப்ப எங்களுக்கு தெரியாத ஆட்கள். அப்ப அந்த சூழ்நிலையில நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் எங்களை ஒற்றுமையாகத்தான் நாங்கள் ஒரு சின்ன பிள்ளைகள் அவைகள் விட்டாலும் அதை நாங்கள் விட்டு கொடுத்து போய் நீங்க ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குமே. அப்ப அதுல இருந்து விட்டு கொடுத்து போய் நாங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம்டா அவியலை கூட நாளைக்கு நாங்கள் அவியலோட சேர்ந்து அவியலோட வாழ்ந்து வர வேணும் என்ற எண்ணம் எங்கள்கிட்ட எல்லாருக்கும் இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் ஒற்றுமையா ஒரு பிள்ளைகளை மன்னித்து அதுகளை தற்செயலாதுகள் செய்தாலும் அவியலுக்கு ஒரு சின்ன அட்வைஸை கொடுத்து அப்படி செய்யக்கூடாது அப்படி என்று நாங்கள் அவியலை சேர்த்து வச்சு நாங்கள் எங்களை ஃப்ரெண்ட்ஸாக செய்ய வேணுமே. அவியல ஒரு சின்ன பிள்ளை விட்டாலும் உடனே இல்ல இது தேவையில்லை வேண்டாம் அப்படி நாங்க விடாமலுக்கு நாங்கள் அவியலோட ஒற்றுமையா இருக்கத்தான் ஒற்றுமையை வளர்த்து கொண்டு இருக்க வேணும் என்று நான் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஜெகா மாஸ்டர், எங்களால முடியுமா ஜெகா மாஸ்டர் வளர்க்க முடியுமா? சொல்லுங்க. நன்றி. இது இந்த சொல்ல சரளமா பாவிக்கிறோம், விட்டு கொடுக்குறேன். பேச்ச விட்டு கொடுக்கறது ஓகே. காணி பூமி என்று வந்தால் உங்களுக்கு பல பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போறேன். அப்ப விட்டு கொடுக்குற வேற இது 3 ஜெனரேஷன் நடக்குது. முதல் ஜெனரேஷன்ல என்ன சொன்னால் இந்த கிராண்ட் ஃபாதர் இன்டர் மேரேஜுக்கு போனபடியா விட்டு கொடுத்தார். அப்படிதான் இன்டர் மேரேஜ் போய்க்கல 1 person sacrifice. அடுத்த ஜெனரேஷன்ல என்னுடைய ஃபாதர் lost his parents, so obviously விட்டு கொடுக்குறேன் இல்லை. 3வது ஜெனரேஷன்ல ஒரு பிரச்சனையும் இருக்கே இல்லை. அப்ப இந்த பிணக்கு வரையக்கல நான் ஒரு லெட்டர் எழுதினேன். பொருளை முன் வைத்தால் ஒரு ஆள் 1 person has to win and 1 person has to lose. ஆனா அன்பை முன் வைத்தால் 2 பேருக்கும் வெற்றி என்று சொல்லி அப்படிதான் நான் செய்தேன். அதுக்கு அந்த காயத்து கூட மறுமொழி போட இல்லை. அப்ப நான் பார்த்தா 3 ஜெனரேஷனா ஒரே குணம் தான் போய் கொண்டிருக்குது போல. என்னுடைய லெட்டர் கூட வரையில்லை. நான் தான் பிள்ளை மாதிரி வச்சு கொண்டிருக்கேன். இதுதான் உலகம். இதெல்லாம் நான் பட்டுதான் வளர்ந்தேன். அதனுடைய விட்டு கொடுக்குறேன்னு நாங்கள் சொல்லலாம் ஈஸியா, நடைமுறையில வரைக்கலான்னு பிரச்சனை இருக்கு. நான் அப்படித்தான் கையாண்டேன். அன்பை முன் வைத்தால் எனக்கு என்ன காணி பெருசா,
ஐ வேல்யூ த அன்பு. நன்றி. ஜேம்ஸ் மாஸ்டர், நீங்கள் வாங்கள், அன்புடன் அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். 2வது கேள்விக்கு என்னுடைய பதில் யோக சுவாமிகளுடைய பதில், சும்மா இரு, அவ்வளவுதான், பிரச்சனை தீர்ந்துவிடும். நன்றி. அருமை அருமை அருமை. இப்பொழுது வசந்தராஜ் மாஸ்டர் வாருங்கள். என்னை பொறுத்தளவில் நான் சும்மா இருப்பதை விட ஏதாவது ஒன்று செய்ய விரும்புகின்றேன். மக்களுடைய நலனுக்காக ஒன்றை செய்ய விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் ஜீசஸ் அழகாக சொல்லுகின்றார், நானே திராட்சை கொடி, நீங்கள் கிளைகள், நீங்கள் என்ன நான் உங்களுடன் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். கனி கொடுப்பதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கனி கொடுக்காம நாங்கள் சும்மா இருக்க இந்த உலகத்திலே நாங்கள் அழைக்கப்படவில்லை. அது ஜீசஸ் சொல்லி இருக்கின்றார். அந்த வகையிலே நான் கனி கொடுக்க விரும்புகின்றேன். கனி கொடுக்க போற பொழுது பிரச்சனைகள் வரும். அதுக்கு விட்டு கொடுப்பதனால் நான் கெட்டு போகலை என்ற ஒரு தியரியை வச்சிருக்கின்றேன். அதே நேரத்திலே நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் வின் வின் பாலிசி, எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற தத்துவத்தில் வாழுகின்ற பொழுதுதான் நாங்கள் சந்தோஷமா இருக்க முடியும். எதையும் நாங்கள் எடுத்துக்கொள்வதனாலே நாங்கள் எந்த சந்தோஷமாக எடுத்துக்க முடியாது. கொடுப்பதனால்தான் நாங்கள் சந்தோஷத்தை வளர்க்க முடியும். கொடுப்பதனால்தான் அன்பும் வளருகின்றது. இன்னும் ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய ஒரு அனுபவத்தை உண்டு. இந்த அகதிகள் இங்கே வந்திருந்த பொழுது நான் ஒரு பிரசிடென்ட் ஒரு பேக்கேஜ் ஒன்று எழுதி கொடுத்திருந்தேன். அதாவது இந்த அகதிகளை வெளியிலே கடைசி வரையும் அனுப்பக்கூடாது, ரீஜனல் ஏரியா டெவலப்மெண்ட் என்று சொல்லி ஒரு பாலிசியை கொடுத்தேன். அந்த பாலிசி திறமான ஓரளவுக்கு நான் புழுவ விரும்பவில்லை. என்னுடைய கருத்துக்களை போட்டு நல்ல ஒரு ஆக்களை பிடித்து தான் வடிவாக எழுதி கொடுத்தேன். அப்பொழுது கொண்டு பெடரல் எம்பி கொடுத்த உடனே அவர் எழும்பி, அந்த பெடரல் எம்பி என்ன எழும்பி இங்கே கிரேக் லோடின்னு சொல்லி எழும்பி என்ன கட்டி பிடிச்சி கொஞ்சி போட்டு சொன்னேன், நாங்கள் கொண்டு பிரசிடென்ட்டை கொடுக்க போறோம்னு சொல்லி. பிரசிடென்ட்டை கொடுத்த உடனே 2014 எனக்கு கூப்பிட்டு எனக்கு அவராக எனக்கு ஒரு இதை ஃபார்மை ஃபில்அப் பண்ணி எனக்கு ஆஸ்திரேலியா டெய்லி கூப்பிட்டு ஒலிம்பிக் பார்க்கல எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்தார். அப்பொழுது அவர் பேசுகின்றார், இவர் கொடுத்த ப்ரொபோசலை நான் பிரசிடென்ட் கொடுத்த பொழுது ரீஜனல் ஏரியா டெவலப்மெண்ட் என்னன்னா ப்ரொபோஷனல் டு சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன், எல்லா வந்த ஆக்கள் எல்லோரையும் அங்கே இருக்கிற மேயர்கிட்ட கொடுத்து அந்த ஏரியா டெவலப் பண்ணி அவங்களுக்கு காணை கொடுத்து அவர் ஒருவரையும் இங்கே உள்ளுக்குள்ள கொண்டு வரக்கூடாது, அங்கே இருக்கிறார்களை டெவலப் பண்ணி அந்த ஏரியாவிலே அந்த இங்கே இருக்கிற கம்யூனிட்டி போய் அங்கே போய் பார்க்கணும்னு சொல்லி அந்த ஏரியா டெவலப்மெண்ட்டுக்காண்டி எழுதி கொடுத்தேன். அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். 5 இயர்ஸுக்கு அப்புறம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண 2009 இருந்து. அப்பொழுது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். என்று சொன்னால் அவர்களை கேட்டது என்று சொன்னால், அவர்களை வாழ விடுங்கள், இனிமேலுக்கு வாராக்களை கவனமா கையாளுங்கள், ஏதோ வந்து விட்டார்கள், இருப்பவர்களை வாழ வையுங்கள், இது வின் பாலிசி, உங்களுக்கும் வெற்றி அவங்களுக்கும் வெற்றியா இருக்க வேண்டும், அங்கே இருக்கிற மேயர் கவனிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டார். இதுதான் என்னுடைய நான் புழுவதற்காண்டி சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகின்றேன். மற்றவர்களுக்காக நாங்கள் வாழ வலிக்கிற பொழுது நாங்கள் வெல்ல முடியும். கணவன் மனைவியின் பிரச்சனை இல்லை, கணவன் மனைவியின் ஆக்களை பார்க்கணும், மனைவி கணவன் ஆக்களை பார்த்தால் பிரச்சனைகள் குறையும். இது என்னுடைய தத்துவம் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி வாசன் மாஸ்டர். இப்போ ராஜேஷ் சீதா மாஸ்டர் நீங்கள் கதைங்கம்மா. தேங்க்யூ பாபு மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஒற்றுமையாக இருந்தால் என்னத்தையும் நாங்கள் செய்து கொள்ளலாம். யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபோர். இப்ப ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் சொன்ன மாதிரி அவ இங்க அவக்கு ஒரு தரையுமே தெரியாதாம். எல்லாரோடும் அவ பழகி ஒற்றுமையாக இந்த தளத்தை நடத்தி கொண்டே போறோம் எல்லாரும். அப்படித்தான் நாங்கள் எல்லோரும், நாங்கள் புதாக்களை கண்டாலும் நாங்கள் அவைக்கு ஒரு ஸ்மைல் கொடுத்து அவைகளோட அன்பாக பிளங்கி இதனால் பழை வந்தால் எல்லாம் ஒற்றுமையாக நாங்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றி கொள்ளலாம். இதுதான் என்னுடைய கருத்து. யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபோர். எல்லாரும் நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்லி இருக்கிறீங்க. ஆனா அந்த ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் சொன்னது அவ ஒரு தரையும் தெரியாதான். பார்த்தா இவ்வளவோ காலம் இருந்தால் மாறி கிடக்குவா பார்த்தா. அப்ப அப்படித்தான் நாங்கள் எல்லோரும் எல்லாரோடும் சேர்ந்து பழகி ஒற்றுமையை வளர்க்க வேணும். நன்றி, நன்றி. சரியா சொன்னீர் ராஜேஷ் மாஸ்டர். அவ ஒரு வித்தியாசமான கோணத்தில் காய்த்தாது. நானும் கூறியதை நீங்களும் கூறியிருந்தீர்கள். மிக்க நன்றி. ஒரு வித்தியாசமான கோணத்தில் அவர் காத்திருந்தார். மிகவும் அருமையான கருத்தை கூறியிருந்தார். மிகவும் நன்றி. இப்பொழுது மற்றது பாபு மாஸ்டர் பாடின பாட்டு நல்ல அப்ரோப்ரியேட் சாங் இந்த ஒற்றுமைக்கு மிகவும் நல்லா இருந்தது. தேங்க்யூ மாஸ்டர். இப்பொழுது ராஜேஷ் பாலா மாஸ்டர் அழைக்கின்றேன். இன்னொரு வினா இருக்கிறபடியால் ராஜேஷ் மாஸ்டர் உங்கள் கருத்தை கொஞ்சம் சுருக்கமாக கூறினால் நன்றாயிருக்கும் என்று.
சொல்லுங்க. இப்பொழுது நேரம் 9:11 நேரம் இருக்கின்றது. நீங்கள் கதை விட்டு கொடுத்தல் என்றது குழந்தை பருவத்திலிருந்தே வருது. விட்டு கொடுத்தல் என்றது குழந்தை பருவத்திலிருந்து வளர்த்தெடுத்தீங்கள் என்றால் யூ வில் பி வெரி குட் அட் யுவர் ஸ்கூல் ஒர்க், யுவர் ஹாஸ்டல் லைஃப். ஏனென்றால் நீங்கள் அங்கெல்லாம் வித்தியாசமான மக்களை பார்க்க போறீங்க. விட்டு கொடுத்தல் தங்கள் சொந்த உங்களோட பிரதர் சிஸ்டர்ஸுக்கு பழகிட்டீங்கள் என்றால், எங்களுக்கு பழக்க விட்டது தான். நாங்கள் நிறைய குழந்தைகள், என் அப்பா சொல்லுவார், பேசாம இருந்து படியுங்கோ இல்லை விருப்பம் செய்யுங்கோ. அது விட்டு கொடுத்தல் என்ற இது. ஸோ இட்ஸ் பெட்டர் ஃபார் அஸ் டு த ஃபியூச்சர் டு டீச் த சில்ட்ரன் டு விட்டு கொடுத்தல் என்னது முக்கியம் என்பது. மிகவும் நன்றி ராஜேஷ் பாலா மாஸ்டர். இப்பொழுது டாக்டர் நவரண்ணா வாங்க, மீட் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஒற்றுமையை வளர்ப்பதற்கு நல்ல விஷயம் என்றால் ஆசையை குறைப்பது. நாம் ஆசையை குறைத்தால் ஒற்றுமை வளரும். அத்துடன் மற்றவர்களுக்காக நாம் செயல்படும் பொழுது ஒற்றுமை வளரும். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. மிகவும் நன்றி. மூன்றாவது கேள்வியையும் போடுங்க. நான் இப்ப மூன்றாவது கேள்வியை சொல்லிட்டு நீங்கள் கதைங்க. மூன்றாவது ஒற்றுமை இல்லாது போகும் பட்சத்தில் விளையும் தீமைகள். ஒற்றுமை இல்லாது போகும் பட்சத்தில் விளையும் தீமைகள். சரி ஜெகா மாஸ்டர், நீங்க இரண்டாவது கேள்விக்கு சொல்லுங்க. ரெண்டாவது பாயிண்ட், அந்த வசந்தராஜ் நான் சொன்னதான் வின்வின். நான் செய்தது வின்வின் தான், நிசாராருக்கும் வெற்றி என்று சொல்லி அதைத்தான் நான் வின்வின் என்றதை சொன்னேன். நான் அந்த வின்வின் தான் நிசாராருக்கும் வெற்றி என்று சொன்னேன். இந்த பாட்டு இடம்பெற்ற படம் பாகப்பிரிவினை, நீங்கள் எல்லாரும் பல பேர் பார்த்திருப்பீர்கள். அப்ப அந்த அந்த படத்துல அந்த சீன்ல செங்கலையும் வெட்டி பிரிக்கணும் நடுவுல வீடு காட்டைக்குல. வெரி டச்சிங் மூவி. அப்படிதான். அப்ப நீங்க தீமைன்னு சொல்லிக்கல அந்த படம் பார்த்தவர்களுக்கு தண்டை பாட்டுல விளங்கும் அந்த தீமையால என்ன மாதிரி போனேன்னு சொல்லி. ஆனால் இது என்ன சில பேருக்கு they won't change. என்னன்னு சொன்னா நான் சொன்னதுல ஒரு பாட்டி சாய் டிவோட்டி, பட் நோ பாயிண்ட். நான் அப்படியே ஒரு டெக்ட் ஒன்று பார்த்தேன். விட்டு கொடுத்தது இல்லை, மற்ற சேரில் சொன்னேன் இது நான் வேண்டி சேரிட்டி கொடுக்கறதுக்கு செய்ய வேண்டுக, அதுக்கு முடன்படை இல்லை. அப்ப நான் என்ன செய்யறது? கைவிட்டாச்சு. நன்றி. எனக்கு நீங்க ஞாபகப்படுத்துறீங்க ஜெகா. என்னென்றால் அந்த பாடல்ல கோழி குஞ்சை பிரிக்கின்றார்கள் கோழியிடம் இருந்து, ஆட்டுக்குட்டியை பிரிக்கின்றார்கள் ஆற்றிடமிருந்து, செங்கட்டியாவது உயிரில்லாத ஒன்று. இது உயிருள்ள பிறவிகளை கூட அந்த பாவ பிரிவினையில் பிரிக்கிறார்கள். நன்றி. இவர் கல்யாணி மாசம் மூன்றாவது கேள்விக்கும் தயாராகிவிட்டா வாருங்களா கலைவாணி மாஸ்டர். மன்னிக்கோணும். நன்றி. மூன்றாவது கேள்வி திரும்ப ஒருக்கா சொல்றீங்களா? ஆமா ஆமாம். ஒற்றுமை இல்லாத போகும் பட்சத்தில் விளையும் தீமைகள். தீமைகள் என்று சொல்லிக்கல நான் நினைக்கிறேன், ஒற்றுமை இல்லாமல் போய்க்கல நாங்க தனித்து விடப்படுவோம். அதாவது தனிமையை உணர வேண்டிய கட்டம் வரும் ஒரு நேரத்துல. அந்த நேரத்துல எங்களோட மனத்தாக்கம் ஏற்படும், உளத்தாக்கம் ஏற்படும். தனிமையில எங்களுக்கு மனம் விட்டு பேச ஒருவரும் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். நண்பர்களோ சொந்தத்துலையோ எல்லாம் எங்களுக்கு நாங்கள் ஒரு வேற்று மனிதராக மதிக்கப்படுவோம். அதனுடைய எங்களால அப்படி வாழ முடியாத ஒரு கட்டமாகத்தான் வரும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி, மிக்க நன்றி. பஞ்சாச்சல் மாஸ்டர் வாங்க, சிட்னி ஆஸ்திரேலியால இருந்து. எல்லோருக்கும் வணக்கம். ஒற்றுமை இல்லாமல் போகும்போது விளையும் தீமைகள், சில வேளை நன்மைகளும் இருக்கலாமோ. எனக்கு அதை பற்றி தான் முதல் நான் சொல்லி தீமைகளை சொல்றேன். நன்மை என்றதும் தீமை என்றதும் கிட்ட ஒன்றுதானே. எங்க என்னென்றாலும் இந்த முனிவர்களாக அதாவது இருக்கிறவர்கள், இப்ப பட்டணத்தார் எடுத்தா அவர் பெரிய பணக்காரன், எல்லாரோடையும் ஒற்றுமையா இருந்து எல்லாம் ஹெல்ப் செய்தார். இருந்தாலும் போலே அவருக்கு மனமெல்லாம் மாறின உடனே எல்லாத்தையும் ஆக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு அவைகள் சொல்ற சொந்தக்காரர் பிள்ளைகள் பெண் ஜாதி சொல்ற கதை ஒன்றும் கேட்கல, எல்லாரையும் விட்டு விட்டு அவர் போயிட்டார். பிச்சை எடுத்து சாப்பிட்டு தியானங்கள் இருந்தார்.
இருந்து அவர் பெரிய ஆளா மகானா வந்துட்டார். இப்ப 1000 வருஷமாக அவரை பற்றி தான் கதைக்கிறோம். அப்ப அந்த அவைய விட்டுட்டு வந்தது, தனிச்சு வந்தது, அவர் பெரிய ஆளா விட்டார். அதே நேரத்துல நாங்கள் இப்ப ஒற்றுமையை விட்டால் சரியா கஷ்டப்படுவோம்ன்றது எனக்கு விளங்குறது. நாங்கள் சாதாரணமா இப்ப இருக்கிறோம், நான் தியானம் செய்கிறோம். தியானம் பிள்ளையாக போக சான்ஸ் இருக்கு. எல்லாரும் ஒற்றுமையா இருக்க ஒவ்வொரு தடையும் சொல்ற கதைகளை கேட்டு நாங்கள் கவரப் பண்ணி திருந்தி அப்ப எங்களுக்கு வசதியாக வரக்கூடிய மாதிரி நாங்கள் மூவ் பண்ணலாம். அதுபடினாலே அவரவரும் என்னத்தை நினைக்கிறார்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகணும்டா ஒற்றுமையாக இருக்கணும் என்று கூறி நல்லாக இருக்கலாம் என்று உங்களோட கேள்வி அருமையான கேள்வி. முதல் பர்சனல், பிறகு பொது கேள்வி, இது ஒரு பெரிய கேள்வியா போயிட்டது ஒற்றுமையா இருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி பஞ்சாயத்து. நீங்க கேட்டவுடனே இந்த 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 வினாவை கொஞ்சம் திருத்தி அமைத்திருக்கலாம். ஒற்றுமை இல்லாத போகும் பட்சத்தில் விளையும் தீமைகள் நன்மைகள் என்ன என்று நன்றி, வணக்கம் மாஸ்டர். இப்பொழுது கிரேசியன் ஜேம்ஸ் மாஸ்டர் ஜெர்மனிலிருந்து நீங்கள் கதைக்க போறீங்களா? சரி சரி சரி. ஒற்றுமையே உங்கள் பலம், பிளவே உங்கள் பலவீனம். ஒன்று சேர்ந்த சிறுபான்மையினர் ஒன்று சேராத பெரும்பான்மையினரை விட சக்தி வாய்ந்தவர்கள். ஒன்று சேர்ந்த பெரும்பான்மையினர் சிறந்த சக்தி வாய்ந்தவர்கள். நல்ல இலட்சியத்திற்காக ஒன்று சேர்ந்த பெரும்பான்மையினர் மிக அற்புத சக்தி வாய்ந்தவர்கள். இவர்கள் அகராதியில் முடியாது என்று ஒன்றும் கிடையாது. நன்றி. நன்றி மாஸ்டர். ஜேம்ஸ் மாஸ்டர், உங்களை தாமதப்படுத்தியதுக்கு வாருங்களையா. வணக்கம். இந்த ஒற்றுமையினால் வரும் தீமை என்றுதான் பார்த்திருக்கிறோம், நன்மையையும் நாங்கள் பார்க்கத்தான் வேண்டும். தற்காலத்திலே குழந்தைகள், அதாவது ஒரு குடும்பத்திலே எல்லோரும் ஒன்றாக வாழ முடியாது. காலம் சூழல் அதுக்குரியதுதான். ஆகையினாலே ஒரு திருமணத்தை செய்யும் போது அவர்கள் தனியாக போவதுதான் அவர்களுக்கு நல்லதாக இருக்கின்றது. ஆகையினாலே இது தீமை என்று சொல்லி நாம் பார்க்காமல் இதனால் வருகின்ற நன்மையை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அவர்கள் தனித்து செல்வதனாலே அவர்கள் நல்ல வாழ்க்கையை தங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், வளர்ச்சி அடைகின்றார்கள். இதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று, இந்த ஒற்றுமை இல்லாததினாலே ஒரு சமூகத்துக்குள்ளே அதை எதிர்த்து நிற்பவர்கள் சொல்லுகின்ற மாற்று கருத்துக்கள், அந்த மாற்று கருத்துக்களும் அந்த சமூகத்திற்கு தேவை, அந்த குழுவிற்கு தேவை. எல்லாரும் ஓம் 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 என்று சொல்லி நல்லதென்று சொல்லுவதற்கு பின்னாலே தீமை இருக்கிறது, தீமை என்று சொல்வதற்கு பின்னாலே நல்லது இருக்கிறது. எனவே எதிர்த்து நிற்கும் ஒருவரினாலே தான் அதுக்குரிய கருத்துக்களை தர முடியும். அதனையும், அதாவது அது இந்த ஒற்றுமை இன்மையினாலே வருகின்ற நன்மை என்று கூட சொல்லலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் பாபு ஐயா. இடையீட்டுக்கு மன்னிக்க வேணும். ஒரு 10 நிமிடங்கள் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சு கொள்ளுங்க. ஆமாம், நன்றி. தேங்க்யூ. சிவாமோகன் அறிவித்தலை கேட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த 3 பேரோட நிப்பாட்டுறோம் இல்லையா? இந்த 3 பேர் வசந்தராஜாவை கடைசியா கொண்டு முடிவு செய்ய போகும். அதுக்கிடையில ஒரு பாட்டும் இருக்கு. பாட்டு படிக்காட்டி பரவாயில்ல, கருத்து தான் முக்கியம். ராஜபால வாங்க. வணக்கம் அகைன், நன்றி. ஒற்றுமை இந்த நன்மைகள் சொல்றேன் நான், தீமைகளை விட. இன்றைக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அகெயின்ஸ்ட் ட்ரம்ப். அப்போ அதால ட்ரம்ப் கொஞ்சம் பின்வாங்க வேண்டி வந்தது. அப்போ நாங்கள் பிரெக்சிட்டால வெளியில வந்தாலும், ஆனால் இதுக்காக நாங்கள் யூரோப்போட சேர்றோம். அப்போ அந்த ஒற்றுமை எவ்வளவு பலத்தை தந்திருக்கின்றது இப்போ நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். பிரெக்சிட்டால வரைக்கும் விளங்க இல்லை. ஸோ ஒற்றுமை நன்மை வருமன்றதுக்கு இன்றைக்கு வர்ற ட்ரம்பின் டாரிஃப் அண்ட் வெஸ்டர்ன் யூரோப் டுகெதர், EU டுகெதர், அதான் என் எக்ஸாம்பிள். வெரி குட், வெரி குட். ராஜேஷ் பாலகிருஷ்ணன், தேங்க்யூ. இப்பொழுது
நடராஜர் நான் சதாமன மாஸ்டர் முதல்வர் அறிவித்தலை நாளை சொல்லணும். சதாமன மாஸ்டர் நீங்கள் வாங்க அறிவித்தலை சொல்றதுக்கு அதோட உங்களோட கருத்தையும் சொல்ல விரும்பினா சொல்லுங்கள். வேறுங்களா? அருமையாக நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒற்றுமை நான் இன்றைக்கும் தெளிப்பதிதான் வேலை செய்தது. இந்த பாடலை கேட்க விரும்பினேன், பாடலை கேட்டேன், அதோடு நான் அமைதி அடைந்துவிட்டேன். மிக்க நன்றி. அருமையாக இருந்தது. நிகழ்ச்சி அருமையாக போய்கொண்டிருக்கிறது. நான் அதை திருப்பி சொல்ல விரும்பவில்லை. அது ஒரு சிறு கதையும் பல காலம் நான் சின்ன வகுப்பிலே படித்தது. 4 தடியை கொண்டு சொல்லி போட்டு ஒரு பாப்பன் கூப்பிட்டார் பிள்ளைகளை, 4 தடியை கொண்டு வாங்கோ, ஒன்றாக கட்டுங்கோ, கட்டி போட்டு அவருக்கு முடிக்கிறாது, அப்புறம் கடைசியாக கடத்துங்கோ, தனித்தனி முடியுங்கோ. அப்போ அதுக்கு பிரகவரதை விளங்கப்படுத்தினார். ஒரு நோய்வாய்ப்பட்டு படுக்கையில இருக்கும் போது அப்படியான ஒரு இதை செய்து காட்டினார். அது சிறு வயதில் படித்தது. ஓகே, இப்போ நாளை நிகழ்ச்சி முக்கியமாக 22ஆம் தேதி 9 மணிக்கு தொடர்ச்சியாக நடைபெறும். ஒவ்வொரு கிழமையும் நடைபெறும் எக்ஸசைஸ் கிளாஸ் பாபு சண்முகநாதன் மாஸ்டரால் வழிநடத்தப்படும். 10 மணிக்கு இன்டென்ஸ் மெடிடேஷன் நடைபெறும். 11 மணிக்கு லட்சுமி காசி மரணம் என்னும் மாயை என்ற அருமையான உரை ஆற்ற உள்ளார். 8 மணிக்கு யோகா இன்ஸ்ட்ரக்டர் பூனம் சர்மா தியான வகுப்பு நடத்துவார். இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து பயன்பெறுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம். மிக்க நன்றி. இதுதான் நிகழ்ச்சி. நன்றி. நேரத்தை நன்றி சதர் மாஸ்டர். இப்பொழுது ஜெகதான் மாஸ்டர், அவரை தொடர்ந்து வசந்தராஜ் படைப்பார்கள். அத்துடன் நாங்கள் நிறைவு செய்வோம். இன்னொரு பாடல் இருக்கிறது, நேரம் இருந்தால் படிக்கின்றேன், இல்லாவிட்டால் நாங்கள் நிறைவு செய்வோம். தவா மாஸ்டர் சரிதானே? அதுக்கு நேரம் இருக்கு. தேங்க்யூ. நன்றி. இந்த நன்மை தீன்மை என்பது ஒரு ரிலேட்டிவ் தான் நான் எடுக்க போறேன். அதாவது அந்த ஒரு 2 பாட்டி கேஸ் சொல்ல போறேன். ஐ வில் ஃபினிஷ் இட் இன் 1 minute. ஒரு பாட்டியில நான் விட்டு கொடுத்தது அதை ஓன் பண்றவர் நேபர் இஸ் என்க்ரோச்சிங். இப்ப நான் தலையடி எனக்கு இல்லைன்னு சொல்லி, பிகாஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் இன் ஜெஃப் நான் ஐ ஆம் ஹியர். அப்ப அப்படித்தான் இருக்குது. மற்ற பாட்டி ஹென் பேக்கர், இட்ஸ் நாட் மை வைஃப் பட் கசின், ஹென் பேக்கிங். இப்ப நான் ஹென் பேக்கிங்ல இருந்து சாப்பிட்டேன். அப்ப இது ரிலேட்டிவ் இல்லையா? நான் ஒற்றுமே தான் இருக்க பார்த்தேன், பட் டு அப்ப நான் பார்த்தேன்னா அது ரிலேட்டிவ் தானே. நன்றி. நன்றி மாஸ்டர். நன்றி ஜெகா மாஸ்டர். வசந்தராஜ மாஸ்டர் வாங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் இப்பொழுது மிகவும் முக்கியமாக நான் எங்களுடைய பாபு, அவர் எங்களுடைய செல்ல பாபு, உண்மையிலே நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். அவர் தான் இந்த ஆரம்பத்திலே நல்ல ஒரு பாட்டுடன் துவங்கினார். அது இப்பவும் எனக்கு அந்த பாட்டை பாடி பழைய நான் யோசிச்சு கொண்டிருக்கின்றேன். மிகவும் நன்றி. அற்புதமா இருக்குது, அற்புதமா போய்கொண்டிருக்கிறேன். இதன் மூலமாகவே ஒரு ஒற்றுமை, ஒரு சமாதானம் வளர்கிறதுக்கு நான் மிகவும் நன்றி சொல்லுகின்றேன். அதிகாலையில் எங்களுக்கு இப்போ ஒரு நல்ல உற்சாகம் பிறந்தது. உங்களோட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது சோர்ந்திருக்கிற எங்களுக்கு நல்ல ஒரு மருந்து கொடுத்தது. ஆனால் இப்போ ஏற்கனவே பஞ்சாயத்தினம் ஐயா சொன்னதுல நான் ஒரு சின்ன ஒரு சந்தோஷமாக ஒரு இது சொல்றேன். அதுல இருக்கின்ற நன்மை தீமையை பற்றி பார்க்கின்ற பொழுது எனக்கு இங்க ஒரு உதாரணம் வருகின்றது. இங்க பல கிறிஸ்தவ சபைகள் இருக்கும். எல்லாம் ஒற்றுமையா ஒற்றுதான் சேருவினும் 200 பேர் இருப்பார்கள். அடுத்த வருஷத்தை பார்த்தா 100 இருப்பார்கள். அங்காள வருஷம் பார்த்தால் 50 இருப்பார்கள் கிறிஸ்தவ சபையர். ஆனால் சிலர்கள் எல்லாரும் வளர்ந்து மாறார்கள், சிலர்கள் அப்படியே மறைஞ்சு போகிறது. அப்பதான் நான் பார்த்தேன், என்னென்னு சொன்னால் பிரிஞ்சு போறதுல பிரச்சனை இல்லை. ஒருத்தர் தாக்காமல் இருக்க வேணும், பாசிட்டிவா இருக்க வேணும். நான் மற்றவைக்கு நல்லது செய்ய வேணும் என்ற எண்ணத்தோட நீ பிரிஞ்சு போனால் அது உனக்கு நன்மை, மற்றவைக்கு நன்மை. நான் நல்லது செய்ய வேணும். உனக்கு கருத்து வேற்றுமை இருந்தால் மற்றவனை குழி பறிக்க கூடாது. அதாவது ஒரு கிடங்கு வெட்டினா நான் எப்போதும் ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். நான் மற்றவனை விழுத்துற போது 2 குழி வெட்டணும். ஒரு குழி அவரை விழுத்துறதுக்கு, மற்ற நான் விழுகிறதுக்கு பேர். இதுல வலு கவனமா இருக்கணும். அந்த 2 குழி வெட்டாமல் நீங்கள் கவனமா இருக்கணும். அதை பிரிஞ்சு போறது ஒன்றும் இல்லை. பாசிட்டிவா இருக்கணும். மற்றவனை வாழ வைக்க வேணும். நானும் சந்தோஷமா வாழ்ந்து மற்றவனை வாழ வைக்க வேணும். நல்ல இடத்தோட போனால் நீங்கள் புரிஞ்சு போகலாம், நல்லதை செய்யலாம். மற்றது கணவனும் மனைவியும் குடும்பத்தில் எடுக்கிற பொழுது கணவனும் மனைவியும் வின் பாலிசிலே இருக்கணும். அதப்பதான் பிள்ளைகள் வாழும். பிள்ளைகள் அதிகமான குடும்பத்துல இந்த குடும்பங்கள பிரச்சனைகள் இருந்து காரணம் கணவன் மனைவியை பற்றி தன்னை பற்றி புழுகிறது, மனைவி கணவனை தன்னை பற்றி புழுகிறது. கணவன் மனைவியை பற்றி நல்லதா சொல்றேன் பிள்ளைகளுக்கு, அதாவது மனைவியை பற்றி கணவன் சொல்றேன், பிள்ளைகளை பற்றி அதாவது மனைவியும் சொல்றேன் கணவனை பற்றி நல்லதா பிள்ளைகள். இதெல்லாம் குடும்பங்கள் பிரிஞ்சு போறது. 2 பேருக்கும் வின் பாலிசி. ஒரு குடும்பம் பிள்ளைய நல்லா வரணும்னு சொன்னா கணவனுக்கு 50%, வைஃபுக்கு 50%. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில குடும்பங்கள் இருந்தால் நாங்கள் தமிழையும் வளர்க்கலாம், தமிழ் தாயையும் வளர்க்கலாம், இறைவனையும் வளர்க்கலாம், எல்லாம் செய்யலாம் என்று கூறிக்கொண்டு உண்மையிலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நீங்க கட்டாயம் பாடலாம். மாஸ்டர் இப்பொழுது நான் பவானி மாஸ்டர் நான் அண்மை பண்ணினேன். அவட்ட நான் எனக்கு வார்த்தையை கேட்க விருப்பமா இருக்கின்றது. நிச்சயமா அவர் 2 வசனம் தான் சொல்லுவா, கருத்து மிகவும் ஆழமாக இருக்கும். சொல்லுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று பாபு மாஸ்டரும் தமயந்தி மாஸ்டரும் நல்ல வடிவாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நல்ல கேள்விகள், 3 கேள்வியும் நல்லத கேள்விகள். நான் உங்களை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறேன், அதை ரசித்து கொண்டிருக்கிறேன் என்றபடியா என்னோட கருத்தை சொல்லாமல் அதைத்தான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நல்ல வடிவாக நடத்தி கொண்டு போகிறீர்கள். எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. நன்றி. நன்றி. அதே மாதிரி தான் சிவாமோகன் மாஸ்டர் அவ கூப்பிட மாட்டார். சிவாமோகன் மாஸ்டர் தடி எடுக்க போறோம், நீங்க பாடி முடியுங்க, முடிச்சிட்டு கொடுங்க. நான் தடி எடுக்க மாட்டேன். நீங்க மூத்தவர்கள், எனக்கு நான் உங்களுக்கு தடி எடுக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் தடி எடுக்கிறேன் இல்ல. பாட்டு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் எடுக்கும். அதை முடிச்சுட்டு நான் உங்களோட பாடுங்க. நீங்க பாடுங்க, நல்லா பாடுங்க, நல்லா பாடுங்க. நன்றி. பிரச்சனை இல்ல. உங்களோட பாட்டை கேட்க இங்க நிறைய ரசிகர்கள் இந்த தளத்துல, அதே பெரிய ஒற்றுமை. நன்றி. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தவை யாருங்க. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தவை யாருங்க. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா, உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா. அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. இதை புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனிதன் வேறில்லை. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம், நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம். நாம் நேர்வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம். ஒன்னா இருக்க கத்துக்கணும், உண்மையை சொன்னா காக்கா பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். நன்றி. நன்றி. ஒரு முதல்ல எல்லாருக்கும் ஒரு கருத்து, இவர்களுடைய பேச்சுக்கும் இந்த பாடல்களுக்கும் நீங்கள் அனைவரும் கூறிய கருத்துக்களுக்கும் நாங்கள் ஒரு 60 வினாடிகள் எங்கள் கைகளை தட்டி மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது நான் அதுக்காகத்தான் வெயிட் பண்ணினேன். நன்றி. அருமை அருமை, அற்புதம். இப்போ டாக்டர் நவரட்னம் ஐயா, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க ஐயா. முடியலையா? அன்மியூட் பண்றாரு. ஓ, அன்மியூட் பண்ணிட்டு நவரட்னம் ஐயா, மன்னிக்கவும், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. அருமையான பாட்டு, அருமையான கருத்து. நன்றி. நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக 27ஆம் தேதி நடக்கிற
இசை கச்சேரிக்கு லண்டன்ல இருக்கிற நீங்கள் வந்து கலந்து கொண்டு எல்லோரையும் மகிழ்வாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி. நன்றி 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 ஐயா. அனைவருக்கும் நல்ல நல்ல கருத்துக்களை, நல்ல அருமையான ஒற்றுமை என்ற தலைப்பு கீழே தமாமாவும் பாபு ஐயாவும் நீங்க அருமையாக இந்த விஷயத்தை கொண்டு சென்றீர்கள். எல்லோரும் நன்றாக ரசித்து கொண்டிருந்தார்கள். நான் கேலரியில போட்டுட்டு பார்த்துட்டு நானும் ரசிச்சுட்டு தான் இருந்தேன் அவ்வளவு நேரம். அதுல வராம விட்டதுக்கு நன்றி சொல்லையும் வராம விட்டதுக்கு காரணம் நன்றாக இருந்தது, அருமையாக இருந்தது. பார்த்து கேட்டு ரசிச்சு கொண்டிருந்தேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த தளத்திலேயே இந்த ஒற்றுமை இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், இந்த தளத்தினுடைய இயக்குனர்கள் இல்லாத இந்த வேளையிலையும் இங்கே சதாம்மா, அடுத்தது ராசா லோயஸ் ஐயா, அங்கால ஆஸ்திரேலியாவிலிருந்து குமாரசாமி பிள்ளை ஐயா, பஞ்சாட்சரம் ஐயா, லிங்கரட்னம் ஐயா, இங்கே பாபு சண்முகநாதன் ஐயா, தமயந்தி அம்மா, ஆனந்தி அம்மா கனடாவில இருந்து, இப்படி இன்னும் நான் பேர் சொல்ல தவறிய ஆக்களும் கூடி நிறைய விடயங்களை, ஜேம்ஸ் ஐயா, டாக்டர் ஜெகநாதன் ஐயா, எல்லோருமே நிறைவாக இந்த தளத்துக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதே ஒரு பெரிய ஒற்றுமை. நீங்கள் இந்த பேசின இந்த பேச்சினுடைய தாரக மந்திரமாக இந்த தளம் இருக்கின்றது. அதிலே தகவல்களை வந்து தருகின்றவர்கள், அடிக்கடி வந்து தகவல்களை வந்து நல்ல கருத்துரைகளை தருகின்றவர்கள் அனைவருக்கும் இந்த தளத்துக்கு ஒற்றுமை கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே நல்லொரு தலைப்பை இன்று நீங்கள் எடுத்து வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய கலந்துரையாடலே. அது இந்த தளத்துக்கு 100% பொருத்தமாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அதால நான் பெயர்களை குறிப்பிட்டிருக்கின்றேன். குறிப்பிடாதாக்கள் மன்னிக்க வேண்டும். நிறைய வந்து கருத்துக்களை சொல்லுகின்ற நவரட்னம் ஐயா, வரதாம்மா, பவானி அம்மா, அங்கால தமயந்தி அம்மா, ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா, இப்படி வசந்தராஜ் ஐயா, எல்லாரையும் நான் வரவேற்கின்றேன். ஏனென்றால் அந்த ஒற்றுமை என்ற அந்த ஒரு கோட்டுக்குள்ளே நீங்கள் அனைவரும் அடக்கப்பட்டு இந்த தளத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தளத்திலே 200 400 பேர் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் இந்த ஒற்றுமை என்ற இந்த கருத்து சமர்ப்பணம் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய உரைகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது என்ன செய்வோம் சதாம்மா, பேச இருந்தால் பேசலாம். பவானி கை போட்டுறாவோ. பவானி அம்மா என்ன சொல்ல போறீங்களா? உங்களோட படம் நல்லா இருக்கு. அதைத்தான் நான் உங்களை சொல்ல இருந்தேன். நீங்கள் கண்டீங்களோ ஒன்று பாக்குறதுக்காக. கணேஷ் பின்னால ஒரு கணேஷ் இருக்கிறார், நல்ல வடிவா இருக்கிறார் பாருங்க.